ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீராம் சிவ் அண்ட் நான் உங்கள் ஸ்ரீராம் கௌதம். இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்ச் 18 நம்ம வந்து ரம்ஜான் லீவுக்காக நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ அந்த விளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் ஒரு 6 o'clock கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பள்ளிவாசலுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நோன்பு திறக்க வந்திருக்கோம். என்னடி இது? ஷாக் ஆகிடாதீங்க உடனே என்னடி இதுன்னு. என்னோடய ஃப்ரெண்ட் அஸ்கர் இருக்கால, அவன் வந்து நோன்பு திறக்கிறதுக்காக பள்ளிவாசல் வந்தான். ஸோ அப்படியே நானும் கூட வந்துட்டேன். நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா ஊருக்கு போகணும், உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்துருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே நோன்பு திறக்கிறாங்க அப்படின்னா பள்ளிவாசலில் இல்லை, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த எஸ்எஸ் ஹைப்பர் மார்க்கெட், இவங்க தான் இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணி நோன்பு திறக்கிறதுக்கு வந்து எல்லாம் பண்ணுறாங்க போல். ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். அந்த வாங்க போகலாம். எனக்குமே இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நோன்பு திறக்க வெளியே வர்றது எல்லாமே. நோன்பு திறந்ததே முதல் விஷயந்தான். ஆனால் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய லைஃப்பில் நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து முறைப்படிலாம் நோன்பு வைக்கல, சும்மா மனசில் கடவுளை மட்டும் நினச்சிக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். 3 hours later. ஹாய் கைஸ், தோசை, ஐயோ முட்டை தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம் பஞ்சப்பூரில். 10 நாளாக ஹாஸ்டலில் வந்து தோசை போடல, காய போட்டாங்க சோறு போட்டு. அதனால கிரேவிங்ஸ் இது, முட்டை தோசையும் சாம்பாரும். முட்டையும் போடுறது இல்லையா? முட்டையும் போடுறது இல்லைன்னா ஹாஸ்டல் முட்டை மட்டும் தான் போடுறாங்க, முட்டை போடுறாங்க. ஆனால் வந்து தோசை போடல. டிஃபன் ஐட்டம்லாம் தூக்கிட்டாங்க சிலிண்டர் தட்டுப்பாடு காரணத்தினால. அங்கே ஆரம்பித்தேன் என் விளாகு, ஆனால் அதை வந்து எடுக்கலை. அதுக்கு நடுவில் நிறையா சம்பவம் ஆகி போச்சு. ஒரு பொட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்தவங்க, ஒரு பொட்டி ஒன்று. அந்த பொட்டி யாரோடதுங்கிறத வந்து வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன். பொட்டியை வந்து காலேஜ்லேருந்து கிளம்பி ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் உள்ள உட்காந்துருந்தோம், பொட்டியை வந்து பின்னாடி வச்சுருந்தோம். கடைசியில் பார்க்கும்போது தெரிஞ்சது, நாங்கள் இறங்கின இடத்துல இறங்கி, நீங்கள் இந்த விளாக்ல பார்த்துருப்பீங்களா, நாங்கள் நோன்பு திறக்க போயிருந்தோம்ல, அங்கே போய் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஞாபகமா வருது, பொட்டிய காணும்னு சொல்லி. நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரியான சைக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து அதே ஆட்டோல என்னோட ஜூனியர் பையன் ஒருத்தன் வந்தான். அவன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அந்த ஆட்டோக்காரங்களுக்கு கால் பண்ணி 1/2 மணி நேரம் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா உட்கார்ந்து இருந்து, அதுக்கப்புறம் அந்த பொட்டியை வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பஸ் இல்லாம நின்னோம். பஸ் ஏறி திருப்பி பஞ்சப்பூர் வந்து இங்கே நாங்கள் வந்து ஒரு அருமையான முட்டை தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சப்பாத்தி சாப்பிடுறோம். சப்பாத்தி நல்லா தாங்க இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையை வந்து லாஸ்ட்டில் கவரேஜில் காட்டுறேன், நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட்டங்கிற ஒரு கான்செப்டே நான் மறந்து போய் தான் கிளம்பி வந்தேன். கூட்டமாக இருக்கும்ன்ற ஐடியாவில் நான் வந்திருந்தேன் அப்படின்னா அந்த பொட்டி எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன். அந்த பொட்டியோட உரிமையாளரை வந்து நான் காக்க வச்சு அப்புறம் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் மறந்து போய் வந்துட்டேன். தோசை சாப்பிட்றத ரொம்ப நாள் கழித்து சாப்பிடும்போது ஏதோ காணாததை. ஐயோ ஏய், சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து டைரக்ட் பஸ்ஸை விட்டாச்சு. இப்போ வந்து மதுரை போய் தான் மாறி போகணும், வேறு வழியே இல்லை. 10 மணி பஸ்ஸை பிடிச்சாதான் நம்ம வந்து 4:30 மணிக்கே வீட்டுக்கு போவோம். ஆனால் இப்போ 10 மணி பஸ்ஸை விட்டாச்சு, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. தலை வலிக்குது, ஆல்ரெடி க்ரௌடாக வேறு இருந்துச்சா. இப்போ ஆனால் கொஞ்சம் க்ரௌடு பரவாயில்ல. ஆனால் பஸ்ஸு மாறி போகணுங்கிறத நினச்சா கொஞ்சம் எரிச்சலாக வருது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மதுரைக்கு போயிட்டு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் டேரெக்டாக வீட்டில் போய் நான் உங்கள்கிட்ட மிச்சத்தை பேசுகிறேன். பல மணி நேரங்களுக்கு பிறகு என்னடா நைட்டெல்லாம் பஸ்ஸில் போகிறேன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் ஒரு 1:30 போல் ரீச் ஆனோம். 1:30 இல்லை, 1 மணிக்கே ரீச் ஆகிட்டோம். ஆனால் 2 மணி வரை நின்னோம், பஸ்ஸே வரல. அதனால யோசிச்சுட்டு சரி நம்ம இறங்கிடலாம், இறங்கி நம்ம வந்து ட்ரெயினில் கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ வந்து விடிஞ்சிருச்சு. அஸ்கர் வந்து கலைநல்லூரில் இறங்கிட்டான், நான் தான் அடுத்த தென்காசியில் இறங்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், எந்த ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்க, அவ்வளவுதான். எனக்கே தெரியுது இது வந்து அவ்வளோ என்டர்டைனிங்கா இல்லைன்னு சொல்லி. ஸோ அடுத்த வீடியோல வந்து நான் அவங்க எல்லாரையும் ஒரு ஜாலியான ஒரு கண்டென்ட்டா எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணேன். எப்போ நான் வீட்டுக்கு போனாலும் சரி, எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும், ஷூட் போறது, ஈவெண்ட்டுக்கு போறதுன்னு இருக்கும். பட் இந்த டைம் எந்த ஒரு வேலையும் கிடையாது. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு மட்டும் தான் நான் வீடியோ எடுக்கணும். ஸோ இந்த 3 டேஸுமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் போறேன். ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்றேன். அடுத்தடுத்து வர கண்டென்ட்ஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் கீழே பயோல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் டாடா பை.